நேற்று பலாப்பழ பாயசம் பண்ணோமா, அதில் வந்து பலாக்கொட்டை மீதி வந்தது. எங்கள் அம்மா வேக வச்சு சாப்பிட்டுருந்தாங்க. எனக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வந்தது, அந்த பலாக்கொட்டையும் காஞ்ச கருவாடு இருக்குல்ல, எறா கருவாடு, அதை போட்டு ஒரு குழம்பு வைக்கலான்னு. அப்படி வச்சது தான் இந்த குழம்பு. இந்த ரெசிபியோட மெயின் பார்ட்டே இதுதான். சாதாரணமாக என்ன பண்ணுவோம், எண்ணெய் ஊற்றி கடுகுலாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம்லாம் வதக்கிட்டு தானே எல்லாம் பண்ணுவோம். இது அப்படி கிடையாது. இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ரெண்டாவது தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் இந்த எறா கருவாடுன்றதுனால நல்லா கழுவிட்டு பேனில் திருப்பி நம்ம ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அங்கே இருக்க மாய்ஸ்சர்லாம் அப்படியே வெளியே வந்துடும், ஈரப்பதம்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த காஞ்ச கருவாடையும் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். 10 நிமிஷத்துக்குள்ளே முருங்கைக்காய், அதுக்கப்புறம் நம்ம பலாப்பழ கொட்டை, மாங்காய் எல்லாமே வெந்திருக்கும். திக்காக இருக்கிற ஃபஸ்ட் தேங்காய் பால் இதை ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு தாளிப்பு ஒன்று போட போகிறோம். தேங்காய் எண்ணெய், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு தாளிப்பு லைட்டாக கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறம் குழம்பு மேலே ஊற்றிங்க வச்சிங்களேன், செம்ம நம்ம குழம்பு ரெடி. And always remember this, everybody can cook and everybody has to cook.